ராசாத்தி, அந்த கெஸ்ட் ஹவுஸ் இங்கதான் இருக்கு. இங்க இருக்கா? ஆமா ராசாத்தி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்கான். அப்படியாங்க? ஊருக்கு நடுவுல கட்டினா ஏன் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்? அது வந்து ராசாத்தி, பக்கத்து வீட்டுக்காரங்க குழம்பு தாங்க தயிர தாங்கன்னு வந்து கேட்பாவில்ல, அது ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்புறம் காரு பைக்குன்னு ஓட்டிட்டே இருக்கும், அதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனாலதான் எந்த சத்தமும் கேட்க கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு இப்படி காட்டுக்குள்ள வந்து வீட்டை கட்டியிருக்கான். அப்படியாங்க? ஆமா, அந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? இதோ இப்படியே நடந்து போனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும் ராசாத்தி. வா போவோம். சரிங்க, வாங்க போலாம். கெஸ்ட் ஹவுஸ் கேக்குதோ? கெஸ்ட் ஹவுஸ் உனக்காகவே ரெடியா இருக்கு. கோஸ்ட் ஹவுஸ். இது கெஸ்ட் ஹவுஸா? ஏங்க, இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குங்க. வாங்க ஓடிடுவோம். ராசாத்தி, என் ஃப்ரெண்டுக்கு கலைநயம் அதிகம். அதனாலதான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கான். பேய் வீடுலாம் இல்ல ராசாத்தி, அந்த மாதிரி ஒரு மாடல்ல வீட்டை கட்டியிருக்கான். இல்லங்க, இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். கெஸ்ட் ஹவுஸ் வேண்டாம், ஒரு ஹவுஸ் வேண்டாம். ராசாத்தி, அங்க போனா நான் மட்டும்தான் உன்னைய தனியா பாத்துக்கிடணும். இங்க அப்படி இல்ல ராசாத்தி, நம்மளுக்காக வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க. நீ என்ன கேட்டாலும் 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி தந்துருவாங்க. அதனாலதான் இப்படி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பயப்படாத ராசாத்தி, அதான் நான் இருக்கேன்ல. கொஞ்சம் அந்த பில்டிங்ல மேல இருக்க ரூம பாரு, லைட் எரியுது பாத்தியா? அங்கதான் வேலை செய்யறவங்க தங்கியிருக்காங்க ராசாத்தி. நம்ம உள்ள போனாதான் எல்லா ரூம்லயும் லைட் ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பயமே இருக்காது. நம்ம வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கதா பிடிச்சிருக்கு, நீயே சொல்லுவேன்னா பாரா. ஆமா ராசாத்தி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கலாம். வா போவோம். சரிங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு அத்தானும் அக்காவும் போயிருப்பாங்களா? ராசாத்தி அக்கா அந்த பக்கமே வந்துடாதேன்னு சொல்லிட்டாவே. நம்ம அத்தானுக்கு போன் அடிச்சு கேட்போம். எங்க இருக்குன்னு அட்ரஸ் விசாரிச்சுட்டு நம்மளே போயிருவோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். ஏதோ சொகுசு கெஸ்ட் ஹவுஸ்ல சொன்னாவே. அப்படி என்ன சொகுசா இருக்காங்க? ஸ்விம்மிங் பூல்லா இருக்குமோ? கையமுக்கி விட காலமுக்கி விடலாம் ஆள் இருக்குமோ? நல்லா இருக்கும், நம்ம போய் அங்க தங்கினா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ராசாத்தி அக்கா அந்த பக்கமே வந்துடாதேன்னு சொல்லிட்டாவே. சரி, அத்தானுக்கு ஒரு போனை போட்டு கேட்போம். அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துட்டாது வந்துடணும், அப்பதான் திருப்தியா இருக்கும். ஏங்க, ரொம்ப இருட்டா இருக்குங்க. கெஸ்ட் ஹவுஸ்னா அப்படிதான் இருக்கும் ராசாத்தி. நட ராசாத்தி, மெதுவா நட. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இல்லங்க, லைட் இருக்கும்ல, அதை போடலாம்ல. அதெல்லாம் போடக்கூடாது ராசாத்தி, கெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய லைட் எரியக்கூடாது. அப்படி இல்லாம இருக்குது. ஆமா ராசாத்தி, அதனால தானே லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எந்த ரூம்ல தங்க போறோமோ அந்த ரூம்ல மட்டும்தான் லைட் எரியும். அப்போ இவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம மட்டும் தான் இருக்கோமா? இல்ல ராசாத்தி, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஒருத்தரை கூட காணோம். நம்ம 2 பேரும் நம்ம பாட்டுக்கு கதவை திறந்துட்டு உள்ள வரோம். என்ன ஏதுன்னு ஒருத்தர் கூட வந்து கேட்கவே இல்ல. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ராசாத்தி. கெஸ்ட் ஹவுஸ்லாம் நம்மளாதான் வந்து நம்ம பாட்டுக்கு போய் ஒரு ரூம்ல இருக்கணும். சாப்பாடும் நம்ம என்ன கேட்டாலும் நேரத்துக்கு வந்துடும். மற்றபடி வாங்க வாங்கலாம் யாரும் வெல்கம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வேற யார் வீட்டுக்காவது போனாதான் அப்படி பண்ணுவாங்க. சரிங்க, அப்ப சாப்பாடு தண்ணி மட்டும் எப்படி நேரத்துக்கு வரும்? அதான் சொன்னேன்ல ராசாத்தி, இங்க வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இருக்க போற ரூம்ல ஒரு போன் இருக்கும். அந்த போனை எடுத்து இது வேணும்னு சொல்லிடணும். கரெக்டா ரூமுக்கு வந்துடும் ராசாத்தி. அப்படினா ரூமை விட்டு வெளிய எங்கேயுமே போக முடியாதா? ராத்திரி மட்டும் தான் ரூம்லயே இருக்கணும். பகல்ல நம்ம எங்க நினைச்சாலும் போலாம். ஏன் வெளியே கூட வந்து சுத்தி பார்க்கலாம். அப்படியேங்க? ஆமா ராசாத்தி. சரி, நீங்க தான் என் கூட இருக்கீங்களா, வாங்க போவோம். மெதுவா போ ராசாத்தி, நான் கூடயே தான் வரேன். சரிங்க, வாங்க. ஏங்க, இந்த ரூம் பாருங்களா, 2 லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அது நாங்க இன்னைக்கு வாரோம்னு சொல்லியிருக்கேல்ல, அதனால நம்மளுக்காக 2 லைட் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க ராசாத்தி. வீட்டுக்குள்ள வழி தெரியறதுக்காக. அப்படியேங்க? உங்க ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காரோ? ஃப்ரெண்டுலாம் இல்ல ராசாத்தி, வேலை செய்யறவங்க மட்டும் தான் இங்க தங்கியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்கான். அங்க பாரு, மாடிக்கு போற வழி இருக்கு. அப்படியே அதுல ஏறி மாடிக்கு போற ராசாத்தி. ஏங்க நீங்க?
நானும் பின்னாடியே தான் வரேன் ரசதி. கதவை போய் சாத்திட்டு வரேன். சரிங்க. நீ மாடிக்கு போற ரசதி. சரி. 2 லைட் எரிஞ்ச உடனே நம்பி போறாளோ? இப்பவே கதவு பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிரணும். எப்பாடா ராசாத்தி எப்படியோ உள்ள தள்ளி கதவு பூட்டி விட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவளால இந்த வீட்டை விட்டு வெளியவும் வர முடியாது. எந்த இடத்துலயும் ஓப்பனும் கிடையாது. கதவையும் நம்ம பூட்டி விட்டுட்டோம். இதுக்கு பிறகு என் மக கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் இவளை வந்து எட்டி பார்ப்பேன். அது வரைக்கும் உள்ளேயே கிடக்கட்டும். சோறு தண்ணி இல்லாம இருந்தாதான் இவளுக்குலாம் அறிவு வரும். ராசாத்தி, நீ என்னை படுத்தின கொடுமைக்கலாம் இதுதாம்மா உனக்கு தண்டனை. மாமா போயிட்டு வரேன். பாய். ஹலோ அத்தா. சொல்லுமா செல்லம்மா. அத்தா, அக்காவை கூட்டிட்டு எந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கியா? ஏமா? இல்லத்தா, அக்கா வந்து நானும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னவாதான் கேட்டேன். ஓ அப்படியேம்மா. இவ வெளியே இருந்தா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம ராசாத்தியை நான் தான் இப்படி கூட்டிட்டு வந்தேன்னு இவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இவளையும் தூக்கி இந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டா 2வது பிரச்சனையும் க்ளோஸ். வர வச்சிருவோம். ஏத்தா ஏத்தா. செல்லம்மா, ராசாத்தி நீயும் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கா. என்கிட்ட செல்லம்மாவை போன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னா. இப்போ பார்த்தா நீயே போன் பண்ணிட்டா. அப்படியேத்தா, கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உடனே வந்துறீங்க. இதோ அட்ரஸ் அனுப்பி விடுறேம்மா. லொகேஷனையும் ஷேர் பண்றேன். உடனே வந்துரு. சரிதா, உடனே வந்துறீங்க. எப்பா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறோம். கெஸ்ட்டுக்குனே ஒரு ஹவுஸ் கட்டி இருக்காவே. அது எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அந்த மாதிரி ஹவுஸ்ல நான் தங்கினதே இல்ல. வீட்ல தான் தங்கி இருக்கேன் இது வரைக்கும். முதல் முறை கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க போறேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு பாப்போம். அப்பா அட்ரஸ் அனுப்பிட்டாவல, லொகேஷனையும் அனுப்பிட்டாவே. இதுக்கு மேல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? இது ஒன்றும் ரொம்ப தூரம் இல்ல, டக்குன்னு போயிருவோம். சரோஜா, இந்தம்மா சாப்பிடு. ராத்திரிக்கு அம்மா சப்பாத்தி தான் செய்யலான்னு நினைச்சேன். ஆனா தோசை மாவு இருந்தது, அதனால தோசை ஊத்திட்டேன். தோசை புளிப்பா இருந்தா சொல்லுமா, அம்மா சப்பாத்தி சுட்டு தாரேன். இந்தம்மா சாப்பிடு. ஏம்மா, இனி நான் எங்க வீட்லயே சாப்பிட்டுக்கிடியம்மா. ஏம்மா, அம்மா செய்யறது பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லம்மா, அந்த ராசாத்தி சித்தியும் செல்லம்மா சித்தியும் அங்க இருக்காவும் தான் சாப்பிடாம இருந்தேன். இன்னைக்கு ராசாத்தி சித்தியும் போயிட்டாவே. அதனால என்ன நாளையில இருந்து நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டேன். சரோஜா, அவி அங்க இருக்கிறதுக்கும் நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஏம்மா, அது வந்து அவிய உடம்பு சரியில்லாம இருந்தாவல்ல, அதனால எங்க அத்தை நல்லாவே சமைக்க மாட்டாவே. பத்திய சாப்பாடு மாதிரியே செய்வாங்களா, உப்பே இருக்காது ருசியும் இருக்காது. அதனால தான் உங்ககிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்டேம்மா. இனி அவிய போயிட்டாவல்ல, அத்தையே நல்லா தான் சமைப்பாவே. அங்கேயே சாப்பிட்டுக்கிடியம்மா. சரிம்மா, நாளையில இருந்து அங்க சாப்பிடு. இன்னைக்கு அம்மா செஞ்சுட்டலம்மா, இதை சாப்பிடு. சரிம்மா. சரோஜா, புளிப்பா இருந்தா சாப்பிடாதம்மா. அம்மா உனக்கு சப்பாத்தி சுட்டு தாரேன். வேண்டாம்மா, இதுவே நல்லா தான் இருக்கு. நான் இதையே சாப்பிட்டுக்கிட்டேன், நீயும் சாப்பிடு. நீ சாப்பிடுமா, நான் பிறகு சாப்பிடு. அப்புறம் ஒரு 9 மணிக்கே வந்து பால் குடிச்சிட்டு போமா, அம்மா காய்ச்சி வச்சிருக்கேன். ஏம்மா, அதான் வேண்டாங்க எல்லாம். நீ குடிச்சிட்டு போட்டுனா எங்க வீட்லயும் பால் இருக்குல்ல, அங்கே குடிச்சுக்கிட்டேன். அப்படியாம்மா? உன் மாமியார் இப்ப நல்லா பாத்துக்கிட்டியாவளா? அவிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டியாவம்மா. நான் மாசமானதுல இருந்து அவிய ஆளே மாறிட்டாவ. அது ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தியா, அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனியா, அங்க சாப்பிட மாட்டேன் இங்கதான் சாப்பிடுவேன்னு சொன்னியா, அதனால எனக்கு ஒரே மன கஷ்டமா போச்சுமா. அங்க எதுவும் பிரச்சனையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிம்மா சரோஜா, சாப்பிடு. எங்க வீட்லயே இதே தோசையும் சட்னியும் தான் அரைச்சு வச்சிருக்கு. அங்க இல்லாத ருசி உங்க மகளுக்கு இங்க என்ன வந்துட்டு? சமந்தி, என் மக அங்கதான் சாப்பிடுறேன்னு சொன்னா. நான் தான் சமைச்சிட்டேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க சாப்பிடுன்னு சொன்னேன், அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. நாளையில இருந்து அங்கதான் சாப்பிடுவா சமந்தி. என்னம்மா மருமகளே, அப்படியா? ஆமாத்த, நாளையில இருந்து நான் அங்கேயே சாப்பிடுவேன். அதான் சித்தி போயிட்டாவல்ல. நீ தான் மனசுக்குள்ள ஏதேதோ தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படி செய்ய. அவளுக்கெல்லாம் அப்படி என்ன எண்ணமா இருந்த மாதிரி இல்ல. பூர்சகார வந்து கூப்பிட்ட உடனே அவரு பின்னாடியே போயிட்டா. அவளுக்கு கெட்ட எண்ணம் இருந்திருந்தா அப்படி போயிருப்பாளா? யாரையும் இப்படி எல்லாம் தப்பா நினைக்க கூடாதுமா. சம்மந்தி, என்னாச்சு சம்மந்தி, எதுவும் பிரச்சனையோ? அதை ஏன் கேக்குறியா? எல்லாத்துக்கும் உங்க மகா தான் காரணம். அவதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா நினைக்க. ஏன் மகளா, என்ன செஞ்சா? அது வந்து சம்மந்தி. எப்பா வா செல்லம்மா.
டக்குன்னு வந்துட்டியே. ஆமாத்தா, நீங்க சில பேரும் வராம இருக்க முடியுமா? ஆமா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? இதோ இருக்குல்ல, இதுதான் இந்த கெஸ்ட் ஹவுஸ். ஏத்தா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ்னா இப்படிதாம்மா இருக்கும். அப்படியேத்தா, அக்கா எங்க? அதோ ஒரு ரூம்ல லைட் எரியுது பத்தியா, அங்கதான் ராசாத்தி இருக்கா. நீ போன் பண்ண உடனே தான் ராசாத்தியே அவளை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா, அதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேம்மா. வா உள்ள போ. ஆ சரிதா, வாங்க போவோம். ராசத்தி அக்கா, ராசத்தி அக்கா, ராசத்தி அக்கா எங்கக்கா இருக்கீங்க? எப்பாடா, 2 பிசாசுங்களையும் எப்படியோ பேய் வீட்டுல கொண்டு வந்து போட்டாச்சு. பேயோட பேயா கலந்து என்ஜாய் பண்ணட்டும். நாம இப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். என் மீனுக்குட்டி பாவம் என்னை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. சீக்கிரமா போய் அவளை சமாதானப்படுத்தணும்.